தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி. மகர ராசியில காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம். காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கருமாவை பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். இந்த கருமாக்கள் நல்லது எது கெட்டது எது அப்படின்ட்டு நம்மளுடைய ஜாதக அமைப்புப்படியே சில பேர் சொல்லிடுவாங்க, சரி சார் எனக்கு ஜாதகம் இல்லை, ஆனா நீங்க சொன்ன மாரி எனக்கு மகர ராசி தான், காலபுருஷ தத்துவப்படி எனக்கு 10ஆம் இடம் தான், சரி இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாக எந்த வகையில பிரச்சனைகள் மேற்கொள்வாங்கன்னா, விரோதிகள் சொல்லக்கூடிய மறைமுகமான விரோதிகள் மூலமாக அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த காரகத்தாவாக இருப்பாங்க. ஆச்சுங்களா? ஆனா அவங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய விரோதிகள் அது பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவங்களா, சகோதர சகோதரிகளா, அல்லது சொந்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களா, இல்ல வெறி நபர்களான்னு தெரியாம மண்டையை போட்டு உடைச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அந்த மகர ராசிக்காரங்கள், ஒருத்தருக்கு உடல்நிலைகள் சரியில்லை, கருமாக்கள் அதிகமா இருக்கு, எதிரிகள் அதிகமா இருக்கு அப்படின்னா எந்த வகையில தெய்வத்தை பிடித்தால் நமக்கு விடைபெற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காவதெய்வமான இருக்கக்கூடிய கருப்பணசாமியை பிடித்தால் அவங்க வாழ்க்கையில மேன்மை வரக்கூடிய வாய்ப்பினை உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா கனியிலேயே ராஜகனி சொல்லக்கூடிய கனி பாத்தீங்கன்னா என்ன கனி அப்படின்னா எலுமிச்சை பழம் தான். அந்த எலுமிச்சை பழத்தை பாத்தீங்கன்னா மாலையாக தொடுத்து கருப்பர் சாமிக்கு கழுத்துல மாலையாக அணிய வைக்கலாம்னா அணிவகலாக அணிய வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தா அணி வச்சிடலாம். உங்க பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பசாமி அது உக்கிரமான தெய்வமான கருப்ப பேர் கேட்டாவே அந்த கருப்ப சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு உக்ரம் வரும். ஆனா உக்ரத்தையே உக்ரமாக பண்ணக்கூடிய தெய்வம் எது அப்படிங்கிறீங்கன்னா கருப்பசாமியில எந்த பெயருடையது அப்படிங்கிறீங்கன்னா சங்கிலி கருப்பர் சொல்லக்கூடிய சங்கிலி கருப்பராக இருந்தால் உங்களுக்கு நல்லா ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சரி, எனக்கு நார்மலா எங்க பகுதியில கருப்பர் இருக்காரு, ஆனா நீங்க சொன்ன மாதிரி சங்கிலி கருப்பர் இல்லை, ஆனா தெய்வ காவதெய்வமான கருப்பசாமி இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு மாலை சொல்லக்கூடியது எலுமிச்சக்கண்ணி மாலையில தொடுத்து அவங்க கருப்ப கழுத்துல போட வேண்டும். அதுக்கப்புறம் நெய்வேதியமாக பல வகையில பாத்தீங்கன்னா கொய்யா, மாங்காய், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா என்ன வாழைனா மலை வாழைப்பழம், அது செவ்வாழைப்பழம், இந்தமாரி சப்போட்டா பழம், இந்த பழம் எல்லாத்தையுமே நெய்வேதியமாக ஒரு தட்டில் நிரப்பி வைக்க வேண்டும். இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா குங்குமம் பூ சொல்லக்கூடிய பூ, அதுக்காக கிராம்பு, லவங்கா, அதுக்காக நீல சங்குப்பூ வச்சுங்களா, நீல சங்குப்பூ, அதுக்காக ஜவ்வாது, பொடுகு, அத்தர், இதெல்லாம் கலந்து சுத்தமான நல்லெண்ணெயில முதல் நாள் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்ச எண்ணெயை வடிகட்டணும். வடிகட்டி லைட்டா சூடு ஏற்றணும். சூடு ஏற்றினதை கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் கருப்பர் மேல பூச வேண்டும். பூசிட்டு அங்க என்ன பண்ணணும், நல்ல அக்னி தீயை பாத்தீங்கன்னா நல்லா மூட்டி, அதுக்கப்புறம் அந்த தீ பாத்தீங்கன்னா சாந்தமானது பிறகு அங்க இருக்கக்கூடிய கரியில எல்லாத்துலேருந்து புகை வரும். அந்த புகையில வாசனை உள்ள ஆச்சுங்களா, நல்ல வாசனை உள்ள சாம்பிராணிகள், அதுக்கப்புறம் குங்குளியம் சொல்லக்கூடிய கருப்பு குங்குளியம் இருக்கு, வெள்ளை குங்குளியம் இருக்கு, இதெல்லாமே ஒன்று சேர்த்து அந்த கருப்பலுடைய இதில் நீங்க போட போட உங்களுடைய விரோதிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க துன்பமா உங்க கண்ணு முன்னாடி அவங்க அழியிறத பார்க்கலாம். ஆனா நீங்க சொல்லலாம், சார் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கண்ணுக்கு தெரியாத விரோதின்றீங்க அப்படின்னா, இது நீங்க செய்ய போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கருப்பர் இந்த சம்மந்தப்பட்ட நபர் தான்
உனக்கு இத்தனை காலமாக இடையூறாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்க கண்ணு முன்னாடியே கொண்டாந்து நிக்க வைப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்க முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நீங்க எந்தெந்த அளவுக்கு நீங்க துன்பம் துயரங்கள் பட்டிருந்தீங்களோ அதை அப்படியே மாத்தி அமைச்சு அந்த விரோதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி விடுவார். சரிங்களா? நீங்க வந்து அதுல இருந்து பங்கிட வந்து பாத்தீங்கன்னா 100% அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக ஒரு 1000% அவங்க வந்து கருப்பர் திருப்பி விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. கருப்பரைட்ட போய் வேண்டிட்டாவே உங்களுடைய வாழ்க்கையில அவரே வந்து எல்லா விஷயத்துக்கும் காவல் புரிஞ்சு உங்க வாழ்க்கையை வந்து நிறைவேற்றி கொடுப்பாருன்னா நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். அதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னக்கூடிய பொருளை தயவு செஞ்சு வாங்கி அதை வந்து உங்க கையால அதை வந்து பாத்தீங்கன்னா மன உருகி, ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மன உருகி சொல்லக்கூடிய வேண்டுதல் நிச்சயம் பலிக்குமானா அது பலிக்குதான் தீரும். ஆச்சுங்களா? ஏதோ சார் சொன்னாரு, நான் போனேன், பொருளை வாங்கினேன், ஏதோ அவங்க சொன்ன கடமைக்கோசம் நான் போய் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா செஞ்சுட்டு நீங்க வந்துடுவீங்க. ஏதோ ஜோசிகார் ஒருத்தர் வந்துப்பான் டிவியில வந்து கருப்பரை பத்தி அப்போ ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு, இனிமே பொருள்லாம் வாங்கிட்டு போய் ஒரு முறை போய் கும்பிட்டு வாங்க சொன்னாரு, நானும் வந்து சொன்னது நான் செஞ்சுட்டேன், ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர்த்த நாங்க பார்த்துருக்கோம். ஆனா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் மன உருகி அந்த தெய்வத்திட்ட சரணகதி அடையணும். அடைச்சு அந்த பொருளை நம்ம கையால அந்த தெய்வத்துக்கு பணிவிடவாக நம்ம செய்ய போகும்போது நிச்சயம் நமக்கு ஒரு மாற்றல் வருமா அப்படின்னா வந்தே தீரும். சரி, இது எத்தனை நாளைக்கு செய்யலாம்? ஒரு முறை போய் செஞ்சுட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. வாரம் வாரம் சனிக்கிழமை தோறும் 21 சனிக்கிழமை அன்னைக்கு நான் சொன்ன பொருள் எல்லாம் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் தடவை எல்லா பொருளும் சேகரிச்சு அந்த பொருளை வந்து பயனுள்ளதாக அந்த பொருளை நீங்க மாத்துங்க. மாத்திட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு போதும், ஒரு அபிஷேகத்துக்கு தேவையான அளவுக்கு அவர் மேல வந்து பூசுறதுக்கு நம்ம வந்து 1/4 லிட்டர் போதும், இல்ல ஒரு 100 மில்லி போதும் அப்படின்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா அந்த 100 மில்லி கொண்டு போய் சாத்துங்க. ஒரு 1/2 லிட்டர் போதும் அப்படின்னா 1/2 லிட்டர் கொண்டு போய் சாத்துங்க. ஆனா இருக்க அதிகமாக தான் போகணும் தவிர குறையக்கூடாது. ஆச்சுங்களா? வேண்டுதல் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாகும்னா அந்த அளவுக்கு உன்னான பொருளை எஃபெக்ட் போட்டா தான் உங்களுக்கு பலன் அதிகம் என்று சொல்லி நல்லபடியாக செய்து நலமோடு பெற்று வளவோடு வாழுங்க என்று சொல்லி விட பெறுகிறேன். மீண்டும் இனிதோ நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.